ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு செல்ல பிராணிகள் பற்றி பார்ப்போம். என்ன பார்க்க போகிறோம்? செல்ல பிராணிகள். செல்ல பிராணிகள் என்ன என்ன செல்ல பிராணிகள்? என்னென்ன செல்ல பிராணிகள் நாங்கள் வீட்டில் வளர்க்குறோம்? நாங்கள் செல்ல பிராணிகள் என்ன செல்ல பிராணி வளர்க்குற? நீங்கள் நாய்க்குட்டி வளர்ப்பீங்கள். என்ன என்ன வளர்க்குற நீங்கள்? நாய்க்குட்டி, அழகான நாய்க்குட்டி எல்லாம் வீட்டில் வளர்ப்பீங்க. வேறு என்ன வளர்க்குற நீங்கள் உங்களோட வீட்டில்? பூனை இருக்கும். என்ன பூனையும் வளர்க்குறது சிலது பேர். வேறு என்ன வளர்க்குற நாங்கள்? ஆடு, என்ன மாடு. வேறு பறவைகள்ல என்ன வளர்க்குற நீங்கள்? செல்ல பிராணியா? கிளி, மைனா, லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்கள். என்ன வேறு முயல் வளர்க்குற நாங்கள். என்ன அப்போ நாங்கள் இன்றைக்கு செல்ல பிராணிகளில் 4 செல்ல பிராணிகள் பற்றி பார்ப்போம். முதல்ல பார்ப்போம். இது என்ன? இது நாய்க்குட்டி. இது என்ன? இது நாய்க்குட்டி. நாங்கள் வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணியில் உண்டு நாய்க்குட்டி. இது எப்படி சத்தம் போடும்? நாய்க்குட்டி எப்படி குரைக்கும்? குரைக்கும். என்ன நாய்க்குட்டி குரைக்கும். நாய் குரைக்கும். வேற என்ன செய்யும் நாய்? நீங்க சொல்லுவீங்க. நாய் குரைக்கும், வீட்டை காக்கும். என்ன யார்கிட்ட இருந்து வீட்டை காக்கும்? திருடர்கள், கள்வர்களிடமிருந்து எங்களுடைய வீட்டை பாதுகாக்கும் நாய்க்குட்டி. என்ன வேறு என்ன சொல்லலாம் நாய்க்குட்டியை பற்றி? நாய்க்குட்டி நன்றியுள்ள மிருகம். நாய் நன்றியுள்ள மிருகம். என்ன அப்ப இது முதலாவது நாய். நாய் எப்படி குலைக்கும்? வள் 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 என்று குரைக்கும். சரியா? வள் வள் என்று குரைக்கும். இது வேற என்ன சொல்றது? திருடர்கள், கள்வர்கள் இருந்து எங்களோட வீட்டை பாதுகாத்து தரும் எங்களுக்கு. வேற நன்றியுள்ள மிருகம். இந்த நாய் நாங்க வளர்த்துட்டு எங்களை விட்டு வேற எங்கேயாவது போச்சுன்னு சொன்னா அங்க எங்களை கண்டா என்ன செய்யும்? தன்னுடைய வாழை ஆட்டி 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 அழுது கொண்டு எங்களுக்கிட்ட வரும். என்ன இந்த நாய்க்குட்டி. அப்ப நாய் நன்றியுள்ள மிருகம். சரியா? நாய்க்குட்டி. அடுத்தது என்ன எங்களுடைய செல்ல பிராணி என்று பார்ப்போம். இது என்ன? இது பூனை. என்ன பூனையும் நாங்க வீட்டுல வளர்க்குறோம். நாங்கள் பூனை எங்கட வீட்டுல வளர்ந்து எங்களுக்கு என்ன உதவி செய்து தரும்? பூனை என்ன செய்யற உதவி? நாய் திருடர்கள்ல இருந்து எங்கட வீட்டை பாதுகாத்து தரும். பூனைக்குட்டி என்ன உதவி செய்து தரும் எங்களுக்கு? எங்கட வீட்டுல எலிகள் நிறைய தொல்லை பண்ணினா இந்த பூனை என்ன செய்யும்? எலிகளை விரட்டி திரத்தும். என்ன பூனை எலிய பிடிக்கும். பூனை சத்தம் கேட்ட உடனே எலி எல்லாமே என்ன செய்யும்? ஓடிடும். என்ன அப்ப பூனை எலிய பிடிச்சு தரும். என்ன எலி பிடிக்கும். பூனை எப்படி சத்தம் போடும்? மியாவ் 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 என்று சத்தம் போடும். என்ன பூனை மியாவ் மியாவ் என்று சத்தம் போடும். எலி பிடிக்கும். வேற என்ன இது சாப்பிடுறது? பூனை எல்லாம் சாப்பிடும். பால் குடிக்கும் என்று சொல்லுவோம். என்ன பூனை பால் குடிக்கும், எலி பிடிக்கும். என்ன வேற என்ன செய்யும் பூனை? பூனை எலி பிடிக்கும். அதை விட பூனை வேற எங்களோட வீட்டில் வரும் சின்ன சின்ன பூச்சிகள் அதில் எல்லாத்தையும் பிடிக்கும். என்ன பாம்பு பிடிக்கும். அப்ப இந்த கடி எங்களுக்கு கடிக்கிற இந்த பொல்லாத இந்த பூச்சிகள் அதுகள் எல்லாத்தையும் இந்த பூனை இருந்தா வராதுன்னு சொல்லுவோம். வீட்டுக்கு வராது. அப்ப செல்ல பிராணிகள் அடுத்தது பூனை. சரியா? அடுத்தது என்ன பாப்பம்? இது என்ன? இது பசு. என்ன? இது பசு. பசுவும் செல்ல பிராணி தானே எங்கட. என்ன நாங்க வீட்டுல வளர்க்குறது எல்லோ பசு. பசு வளர்க்குற நாங்கள். பசு வளர்த்து என்ன செய்யற நாங்கள்? அதோட பால் குடிக்கிற நாங்கள். என்ன பசு கன்றுக்கு கொடுத்த பால், மிகுதி பாலை எங்களுக்கு தரும். நாங்கள் குடிக்கிறது. என்ன பசு பால் தரும். என்ன பசு என்ன சாப்பிடும்? புல் சாப்பிடும். என்ன பசு புல் சாப்பிடும், இலைகள் சாப்பிடும். எல்லாம் பசு சாப்பிடும். அப்ப செல்ல பிராணிகள் அடுத்தது பசு. வேற என்ன இருக்கு செல்ல பிராணி? ஆடு. நாங்க வளர்க்குறது ஆடு. அப்ப நாங்க வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகள் என்னென்ன இருக்குது? நாய், பூனை, பசு, ஆடு. இன்னொன்று இருக்குது முயல். நான் அது படம் கொண்டு வரல உங்களுக்கு காட்டுறதுக்கு. முயல். முயலும் நாங்க வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணி. அதே போல பறவைகள்ல கிளி வளர்க்குற நாங்கள். என்ன பறவைகள்ல கிளி வளர்ப்போம்,
கோழி வளர்ப்போம், சேவல் வளர்ப்போம், மைனா வளர்க்குற நாங்கள். அப்ப நாங்க வீட்டுல செல்ல பிராணிகள் வளர்க்குறாங்க. என்னதுக்கு நாங்க செல்ல பிராணிகளை வீட்டுல வளர்க்குறது? எங்களுடைய பொழுதுபோக்குக்கு. என்ன? எங்களுடைய பொழுதுபோக்குக்காக நாங்கள் வீட்டுல செல்ல பிராணிகளை நாங்க வளர்க்குறாங்க. அதை விட நாங்க வீட்டுல நாய் வளர்த்தா நாய் எங்கட வீட்டை பாதுகாக்கும் என்று சொல்லி வளர்ப்போம். பூனை ஏன் வளர்க்குற நாங்கள்? எங்கட வீட்டில் எலி நிறைய இருந்தா எலியை பிடிச்சி சாப்பிடும், எலியை விரட்டிடும். என்ன? வீட்டில இருந்து எலியை விரட்டிடும். அதுக்காக நாங்கள் பூனையை வளர்ப்போம். பசு ஏன் வளர்க்குற நாங்கள்? பசுவிட பால் குடிக்கிறதுக்கு. நாங்கள் பசுவிட பால் குடிக்கிறதுக்கு பசுவை வளர்ப்போம். ஆடு என்னதுக்கு வளர்க்குற நாங்கள்? ஆட்டுண்ட பாலும் நாங்கள் குடிக்கிறது. மற்றது ஆடு பசுவமான செல்ல பிராணிகளோண்டா நாங்கள் எங்களுடைய பொழுதுபோக்குகளுக்காக நாங்கள் இதுகளை வளர்த்து கொள்ளுவோம். அப்போ எங்களோட வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் என்னென்ன? நாய், பூனை, பசு, ஆடு, முயல், வேற கிளி, இதெல்லாம் என்ன? செல்ல பிராணிகள். அப்போ உங்களுடைய வீட்டில் என்னென்ன செல்ல பிராணிகள் இருக்குது? எல்லாருடைய வீட்லையும் நாய்க்குட்டி இருக்கும். என்ன? எல்லாரும் நாய் வளர்ப்போம். என்ன? அதை விட வேறு என்ன வளர்ப்போம்? பூனையும் வச்சிருப்போம் எல்லாரும். ஆடும் இருக்கும். பசு எல்லாருடைய வீட்லையும் இருக்காது. சரி, அநேகமா செல்ல பிராணி என்று சொல்லி வளர்த்தா நாங்கள் நாயையும் வளர்ப்போம். என்ன? நாயும் பூனையும் இருக்கும். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு நாங்கள் செல்ல பிராணிகளை பற்றி பார்த்தினாங்க. என்னென்ன செல்ல பிராணி பார்த்தினாங்க? நாய், பூனை, பசு, ஆடு, இவ்வளவும் பார்த்தினாங்க. அந்த செல்ல பிராணிகள் என்னென்ன சாப்பிடும்? நாய் என்ன சாப்பிடும்? மாமிசம் சாப்பிடும். என்ன? பூனையும் மாமிசம் சாப்பிடும். பசு என்ன சாப்பிடும்? அது புல்லு, இலைகள், குலைகளைத்தான் சாப்பிடும். ஆடும் புல், இலை, குலைகளை தான் சாப்பிடும். செல்ல பிராணிகளால் எங்களுக்கு கிடைக்கிற பயன் என்ன? எங்களுக்கு செல்ல பிராணிகளால கிடைக்கும்? நாயால என்ன பயன் இருக்குது எங்களுக்கு? நாய் நம்மளுடைய வீட்டை பாதுகாத்து தரும். என்ன? பூனை என்ன செய்யும்? எங்கட எலி இருந்தா எலியை திரத்தி பிடிச்சு இல்லாம ஒழிச்சிடும். என்ன? பசு என்ன செய்யும்? பசுவால் எங்களுக்கு கிடைக்கிற பயன் என்ன? பால் தரும். அதே போல ஆடும் எங்களுக்கு பால் தரும். சரியா? நாங்கள் இன்றைக்கு செல்ல பிராணிகளை பற்றி பார்த்தினாங்க. இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னம் சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.